ரொம்ப தான் இருக்கு. அதனால அன்பு இருந்தா இறைவன் கட்டாயம் ஏற்றுக்குவான். அந்த அன்பு நம்ம இடத்துல இருக்குதா அப்படிங்கறது சிந்திக்கணும். அந்த அன்பு நம்ம இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இடத்துல அன்பு வரல. ஒன்றும் இல்லைங்க, உதாரணத்துக்கு சரியா காலையில 7 மணிக்கு தினைக்கும் ஆலய தரிசனத்துக்கு வருவேன். இந்த கொள்கையை உங்களால் கடைபிடிக்க முடியுமான்னு பாருங்க. அதுதான் அன்பு. அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 7 மணி ஆனா 1 நிமிஷம் முன்னாடி போகக்கூடாது, பின்னாடி வரக்கூடாது. கரெக்டா 7 மணி 7 மணிக்கு என்னால் சார் வழிபாட்டுக்கு வர முடியும் இப்படின்னு யார் நிக்கிறோமோ அது அன்புங்க. அந்த அன்பு வந்துடுச்சுன்னா அந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கும். நீங்க எதை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கும். நம்மளால முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நண்பனோட கல்யாணம், என் பொண்ணு வீடு போகிறா, போயிட்டு நான் என்ன பண்றேன், நாளைக்கு தான் சாமி வந்து பார்த்தேன். ஏன்னா இவரு எங்கேயுமே போயிட மாட்டார். பல யுகம் ஆனாலும் இங்கே தான் இருப்பார். பல யுகமே ஆனாலும்